அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் நாளில் சாத்தியமில்லாததையும் நடத்தி காட்டித் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். திருக்குரானில் ஏராளமான சூறா இருக்குது. ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு சிறப்புண்டு. ஆனால் இந்த ஒரு சூறாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏராளமான பலன்கள் நம்ம சொல்லலாம். இன்னும் ரசூல்லாவே சொல்லிட்டாங்க, இந்த சூறாவை ஓதனா தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு. அது மட்டுமல்ல, இந்த சூறாவை ஓதி கோடான கோடி மக்கள் பலனடைஞ்சிருக்காங்க. இந்த சூறாவுக்கு ஏராளமான வஜீஃபா இருக்குது. அதில் ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த சூறா என்ன அப்படின்னா, அதுதான் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச சூறா, சூரா யாசீன். இந்த சூறாவை நம்ம எப்படி நியத்து வச்சு ஓதனா என்னெல்லாம் பலன் கிடைக்கும், எதுக்காக நம்ம நியத்து வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த சூறாவை நம்ம இன்றைய தினம் 41 தடவை நியத்து வைக்க போகிறோம். இதை நம்ம 4 நாளில் முடிக்கணும். ஒவ்வொரு நாளைக்கும் 10 முறை நம்ம ஓதணும். 5ஆவது நாள் ஒரே ஒரு தடவை ஓதணும். இந்த ஒரு முறை, இந்த ஒரு வஜீஃபா ரமலான் மாதத்தில் மட்டும்தான் நீங்கள் செய்யணும். செஞ்சீங்க அப்படின்னா வாழ்நாள் லட்சிய கனவுகளை இந்த வருடம் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். இப்போது எந்த மாதிரியான தேவைகளுக்கு ஓதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஈமான் அதிகரிக்க ஓதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஓதலாம். அடுத்தது திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும். அது ஒரு பணமாக இருக்கலாம், அல்லது சில விஷயங்களாக இருக்கலாம், அல்லது சில மனிதர்களாக இருக்கலாம். அதற்காக நீங்கள் ஓதலாம். அடுத்தது குழந்தை பாக்கியத்துக்காக ஓதலாம். அடுத்தது பாதுகாப்புக்காக ஓதலாம். எனக்கு ஷைத்தானுடைய தீங்கு இருக்குது, சூனியம் செய்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் நியத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஏராளமான வெகுமதி அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஓதலாம். அடுத்தது கடன் தீரணும் அப்படின்னு நினச்சி ஓதலாம். நோய், பெரிய ஒரு நோய் இருக்குது, அது நீங்கணும் இந்த வருஷத்தில் அப்படின்னாலும் நீங்கள் ஓதலாம். இன்னும் இந்த வருஷத்தில் வருமானம் அதிகரிக்கணும், பணவரவு பரக்கத்தாக இருக்கணும், தொழில்களில் வியாபாரத்தில் வேலையில் எல்லாம் பரக்கத் செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் ஓதலாம். அல்லது புதிதாக தொழில் தொடங்க போகிறீங்க, பெண்கள் புதுசாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் நியத்து வச்சு ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சுக்கோங்க. அடுத்தது எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கணும். சில பேருக்கு எதிரி வெளியில் இருப்பாங்க, சில பேருக்கு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்கள நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது, பேசவும் முடியாது. அப்போ அல்லாஹ்விடத்தில் தான் அதை பற்றி நம்ம முறையிடணும். அதனால் எதிரிகளுடைய பிரச்சனை தீரணும், வீட்டுக்குள்ளேயே எனக்கு எதிராக செயல்படுறாங்க, எனக்கு அவங்களுக்கும் ஒத்துக்கவே மாட்டேங்குது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் ஓதலாம். அடுத்தது எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும், இந்த வருஷம் எனக்கு ஒரு சந்தோஷமான வருஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் இதை ஓதலாம். அடுத்தது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு அதிகரிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லது நீங்கள் நேசிக்கக்கூடிய நபருடைய அன்பை அடையணும்னு நினச்சாலும் நீங்கள் ஓதலாம். எனவே இந்த 4 நாள் நீங்கள் ஓதக்கூடியது உங்களோட வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடும் இன்ஷா அல்லாஹ். எனவே எதற்காக நியத்து வச்சாலும் அதை அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே கபூலாக்கி தருவான். ஏன்னா இது காலமாக தேவைகளுக்காக ஓதக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. குரான் ஓத தெரியாதவங்க கூட இலகுவாக ஓதுறதுக்கு அல்லாஹ் தாலா இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை ரொம்ப ரொம்ப இலகுவாக நமக்கு கொடுத்துருக்கான். ஓத தெரியாதவங்க கூட இதை ஒரு 2 தடவை ஓதுனாங்க அப்படின்னா அடுத்தது அவங்க தாராளமாக ஓதிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சூறாவை ரொம்ப இலகுவாக்கி வச்சுருக்கான் அல்லாஹ் தாலா. அதனால் இந்த சூறாவை இப்படி நியத்து வச்சு ஓதுங்க. அது மட்டுமல்ல, இந்த சூறாவை 4 தடவை ஓதனாலே முழு குரானை ஓதிய நன்மையை அல்லாஹ் தாலா நமக்கு தர்றான். இன்னும் ஏராளமான வெகுமதிகளையும் அல்லாஹ் தர்றான். அதனால் நீங்கள் நன்மைக்காக ஓதனாலும் சரி, உங்களோட நிறைய தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். இன்னும் ஒரு தேவைக்காக ஓதனாலும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இதில் உங்களுக்கு நிறைய பலன் உண்டு. எனவே இந்த ரமலானில் நீங்கள் இப்படி நியத்து வச்சு ஓதி முடிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இதை ஓதக்கூடிய முறை என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சூறாவை நீங்கள் ஒரே இருப்பில் உட்காந்து ஒரு நாளைக்கு 10 தடவை ஓதணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகு கூட நீங்கள் 2 தடவை நீங்கள் ஓதிக்கலாம். ஆனால் எப்படி ஓதணும் அப்படின்னா, சூரா யாசீனை ஆரம்பத்திலிருந்து தொடங்கி சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் இந்த இடத்துல நீங்கள் இந்த ஒரு ஆயத்தை மட்டும் திரும்ப 3 தடவை ஓதிட்டு மிச்சம் இருக்கக்கூடியதை எப்பவும் போல் முடிச்சுக்கோங்க.
இப்படி ஓதுனீங்க அப்படின்னா ஏராளமான பலன்கள் கிடைக்கும் என்பதாக சொல்லப்படுது. இந்த முறை ஹல்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வழமையா செய்யக்கூடிய ஒரு முறை என்பதாகவும் சொல்லப்படுது. அதனால இத ரொம்ப நிம்மதியா, ரொம்ப சந்தோஷமா நீங்க ஓதுங்க. இந்த வருஷத்துல அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிறைய நன்மைகளையும், நிறைய வெகுமதிகளையும், நீங்க விருப்பப்படக்கூடிய வாழ்க்கையையும் அல்லாஹ் நசீபாக்கி தருவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை பற்றி சில முக்கியமான தகவல்களை நான் உங்ககிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல என்னை நம்பி, என்னோட இந்த பேச்சை நம்பி நீங்கள் நிறைய பேர் பணம் கட்டியிருக்கீங்க இந்த கிதாபுக்கு. இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, ஏன் சில பேருக்கு இன்னும் கிதாபு போகலை அப்படின்னா, முதல்ல இந்த கிதாபை அறிமுகப்படுத்தின அந்த நாள்ல இருந்து முதல் 3 நாட்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தான் போகாமல் இருக்குது. ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்திருந்தது. நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம போட்டுட்டோம். அப்போது போடும்போது ஒருத்தவங்க இவ்வளோ பார்சல் போட்டிருக்காங்க அப்படின்னு சில பிரச்சனை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க கொரியரில். நமக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏன் புக் போகலை அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் விசாரிக்கும் போது தான் இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதற்கு பிறகு வந்த ஆர்டர்களில் எந்த பிரச்சனையும் இல்லை. அன்னன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் வரக்கூடியதை நம்ம அன்னன்னைக்கு நம்ம போட்டுட்டோம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் முதல்ல ஆர்டர் கொடுத்த அந்த 3 நாள் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ தான் அல்ஹம்துலில்லாஹ்னு அதெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கோம். எனக்காகவும் அல்லாவுக்காகவும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இன்னைக்கு அல்லது நாளைக்கு உங்களுக்கு பார்சல் ரிசீவ் ஆகிடும். இதை நானும் நிறைய முறை வாய்ஸ் மெசேஜில் சொல்லியாச்சு, கால் பண்ணுறவங்களுக்கும் நம்ம சொல்லியாச்சு. இப்போ என்ன நிலமை அப்படின்னா, இப்போ ஃபோன் கால் எதையுமே என்னால் பேச முடியலை, வாய்ஸ் மெசேஜும் சொல்ல முடியலை. டைப் பண்ணால் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, என்னால் டைப்பும் பண்ண முடியல. எனக்கு உடம்பு சரியில்லை. நான் இதையும் நிறைய பேர்கிட்ட நான் வாய்ஸ் மெசேஜில் சொல்லிட்டேன். இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறதா இல்லை, பொறுத்துக்கிறதா இல்லை. ஓகே தான், உங்கள் நிலமை எனக்கு புரியுது. என்னோடய சுச்சுவேஷன் இதுதான். அதாவது பார்சல் போட்டாச்சு, அது உங்கள் கைக்கு வராமல் ஸ்டாப்பாக இருந்திருக்கு. இப்போ நம்ம கிளியர் பண்ணிட்டோம், வந்துடும். கொஞ்சம் அல்லாவுக்காக பொறுத்துக்கோங்க. இல்லை முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. அல்லது பணம் எங்களுக்கு ரிட்டன் வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஏன் நான் வேறு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் ஒரு 3 நாளாகவே வாய்ஸ் மெசேஜில் எல்லாருக்குமே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் தொண்டையில் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. அதனால் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நம்பரை அனுப்பினா கூட அதுக்குமே நிறைய பேர் எதுக்கு நாங்கள் இன்னொருத்தங்க கிட்ட போய் பேசணும், உங்ககிட்ட தானே பணம் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறீங்க. இதில் எந்த விதமான ஏமாத்து வேலையுமே கிடையாதுங்க. பார்சலில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம அல்லாவுக்காக ஒரு வேலை பண்ணுறோம். இன்னொரு விஷயம், அல்லாஹ் என்னைக்கு எந்த விஷயத்த நம்மக்கிட்ட கொண்டு வர நாடுறானோ அப்போ தான் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் எனக்காக நான் துவா கேட்குறேனோ இல்லையோ, என்னை நம்பி பணம் கொடுத்தவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் அல்லாட்ட துவா செஞ்சிட்ருக்கேன். அந்த பார்சல் எல்லாருக்கிட்டேயும் போய் சேர்ந்துடணும்டா அல்லாஹ் சீக்கிரம். ஒருத்தர் கூட வரலை அப்படின்னு சொல்லவே கூடாது. ஒருத்தர் கூட எங்கேயுமே பணம் கொடுத்து அவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நான் துவா செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் அல்லாவுக்காக பொறுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளும் நிறைய ப்ராடக்ட் போட்டுட்டு தான் இருக்கோம். அதில் சில பேருக்கு மட்டும் ரொம்ப லேட் ஆகும். பார்சலில் கொஞ்சம் பிரச்சனையாகும், திரும்ப எங்களுக்கு ரிட்டன் வந்துடும், நாங்கள் திரும்ப போடுவோம். இப்படி சில பிரச்சனைகள் வரும். ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே பிரச்சனை வந்தது இந்த தடவை தான். இது எங்களுக்கு புதுசு. எல்லாத்தையுமே நாங்களும் சமாளிச்சுட்டு தான் இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கிதாபு கைக்கு வந்துடும். கைக்கு வந்த பின்ன கிதாப் எப்படி இருக்குன்னு நீங்கள் தவறாமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா அந்த கிதாபை நீங்கள் பார்த்தாலே தெரியும், இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு ஒரு சரியான பலன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே அது திருப்தியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்னும் ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய துவாவிலையும் என்னை சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் கூடுதலாகவே நான் சொல்கிறேன். கொஞ்சம் என்னுடைய உடல்நிலைக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.